அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பாட அமையட்டுன்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நாம் தினமும் பார்த்திங்கன்னா 30 கேள்விகள் தமிழ் நியூ சிலபஸ் படி பார்த்துட்டு வரோம். இன்று பார்த்திங்கன்னா 92ஆம் நாள். இதில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். இது நம்ம இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நம்ம முயற்சியும் கண்டிப்பாக அது ஒரு நல்லபடியாக முடியட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்கு வினா என்ன வரும்னு ஆப்ஷனில் பாருங்கள். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் என்பது சரியான வினா. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் மூலம் பரவலாக்கிய புலவர் யார்? உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பரவலாக்கிய புலவர் ஆப்ஷனில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? அதாவது இணையற்ற சொல். பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல் கேட்கல, இணையற்ற சொல் எது? இதில் இசை, பாடல், ஓசை இதெல்லாம் பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல். இதில் பணி என்பது இணையற்ற சொல்லாகும். மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் எது? இதில் செங்கற்படுத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டையார். வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க. தா. இதற்குரிய வினையாளனையும் பெயர் ஆப்ஷனில் பாருங்க. தந்தவன் என்பது வினையாளனையும் பெயராகும். தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து யாது? இதில் திண்ணையை இடித்து தெருவாக்கு அது ஓல்டு புக்கில் இருக்கும். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு தாராபாரதியின் அந்த கவிதையில் வெளிப்பட்ட கருத்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொள் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் ஆப்ஷனில் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் பார்த்தீங்கன்னா வனவியல், ஃபாரஸ்ட்ரி என்பது சரியான இணை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை. ஆந்தை என்ன பண்ணும்? ஆப்ஷன்ல ஆந்தை அலரும் என்பது சரியான மரபு சொல். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நாடாகும் ஒன்றோ காடாகு ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷனில் புறநானூறு என்பது சரி. தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று தமிழ் மொழியின் சிறப்பை மொழிந்து கூறியவர் யார்? தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று தமிழ் மொழியின் சிறப்பை கூறியவர் ஆப்ஷனில் டாக்டர் கிரவுல் என்பது சரியான விடை. விட்டு விட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன வரும்? விட்டு விட்டு. விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர் சரியான இலக்கண குறிப்பு. அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது? அறத்துப்பாலில் 4 இயல்கள், பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2, மொத்தம் 9 இயல்கள்னு பார்த்துருப்போம். ஆப்ஷனில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது அரசியல் என்பது சரியான விடை. பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இது பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு இதெல்லாம் அவற்றை இயற்றியது குறிஞ்சி திட்டுன்னு தான் இயற்றியிருக்காரு. குறிஞ்சி பாட்டு என்பது தவறான ஒன்று. மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல
இது எதை குறிக்கும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வறட்சி, வாட்டம் மற்றும் துன்பத்தை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றில் இளமையை காட்டிலும் எது சிறந்தது என்று கூடலூர் கிழார் கூறுகிறார்? இளமையை காட்டிலும் எது சிறந்தது? மெய்ப்பிணியின்மை, அதாவது உடல் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் என கூறப்பட்ட மொழிகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் என கூறப்பட்ட மொழிகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது பார்த்தீங்கன்னா ஈப்ரு என்பது சரி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் யார்? தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் ஆப்ஷன்ல பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன? இது நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பிறப்பு இறப்பு ஆண்டுகள் 1891, இறப்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா 1964 என்பது அவருடைய பிறப்பிறப்பு ஆண்டுகள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா என்ன? எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவோம்ல, அதாவது கவலை இல்லாமல் இருத்தல். கிரீன் ப்ரூப் என்ற சொல்லின் இதழியல் கலைச்சொல் யாது? கிரீன் ப்ரூப். கிரீன் ப்ரூப்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திருத்தப்படாத அச்சுப்படி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் புக் பேக்லேயே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, செய்திகள்ங்கிற ஒரு லெசன். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டுமென்று தமது உயிலில் எழுதி வைத்த புலவர் யார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டுமென்று தமது உயிலில் எழுதி வைத்தவர் ஜி.யு. போப் அவர்கள். ஜி.யு. போப் அவர்கள் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1886 திருக்குறள், 1900 திருவாசகம். அந்த 14 ஆண்டுகளுக்கு பின்புதான் திருவாசகம். 1900 என்பது சரி. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூல் தொகுப்பு? தமிழ் செய்யுட்கலம்பகம் மொத்தம் எத்தனை செய்யுள்கள்? 600 செய்யுள்கள் அடங்கிய நூலின் தொகுப்பாகும். கீழ்கண்டவற்றில் சமுதாய புரட்சிக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் யார்? சமுதாய புரட்சி அப்படின்னாவே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரமார்த்த குரு கதை. சொற்களை ஒழுங்குபடுத்துக, தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு. வண்டு வண்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டு முரளும் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் ஆப்ஷன்ல தொன்னூல் விளக்கமாகும். ஜி.யு. போப் அவர்கள் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஜி.யு. போப் அவர்கள் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 1820 ஆண்டு என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.